நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில சுய ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா வெற்றிகள் அடைஞ்சுட்டே இருக்கும். சரிங்களா? அப்போது அந்த யோகங்கள் நிறைய வேலை பார்க்கும். அவங்க வேலையே செய்ய மாட்டாங்க, ஆனால் நல்லா இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சில பேர் என்ன தான் அவங்க ஜாதகத்தில் யோகங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு அது செயல்படாது. நீங்களே ஜோதிடர்கிட்ட போயிருக்கலாம், உங்களுக்கு இந்த யோகம் இருக்குங்க, அந்த யோகம் இருக்குது, கேசரி யோகம் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருச்சந்திர யோகம் இருக்குது, இதெல்லாம் வரிசையாக சொல்லியிருப்பாங்க. இந்த இதெல்லாம் இருக்குங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் அது வேலையே செய்யாது. அப்போது அவங்க சொல்லுவாங்க, தசாநாதன்லாம் அப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது வேலையே செய்யாது. சரிங்களா? கோல்சார ரீதியாக அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னாலும் வேலை செய்யாது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஜோதிடத்தில் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு தாங்க விஷயந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்னாதிபதி. ஒரு சுய ஜாதகத்தில் எல்லா யோகங்களும் இருந்து, நான் சொல்கிறது புரியுதுங்களா, அந்த லக்னாதிபதி இல்லைன்னா சரியா இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து அது கிடைக்கக்கூடிய தன்மைகள் கிடைக்காதுங்கிறது தான் ஜோதிட கூற்று. அப்போ சில பேர் இது மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய சொல்லுவாங்க, தர்க்கத்துக்கு சொல்லுவாங்க, அவங்களோட ரிசர்ச் ஃபைண்டிங்கை வச்சு அவங்க சொல்லுவாங்க. பட் பொதுவான விதி அப்படின்றதோட இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லணும்னா, கோல்சார ரீதியை விட நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி பொது பலன்களுக்கெல்லாம் பயந்துக்காதீங்க. வேணும்னா அதை எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அதை வாழ்கிறதுக்கு தேவையான கலை தான் இந்த ஜோதிட கலை. பட் இருந்தாலும் லக்னாதிபதி நல்லா இருக்கா உங்கள் சுயஜாதகத்தில், கண்டிப்பாக நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ஜோதிடம் இந்த ஜோதிடத்தை போங்க அந்த ஜோதிடத்தை போங்க என்கிட்ட வாங்க அப்படிலாம் நான் சொல்லலை. பட் இருந்தாலும் எங்கே போனாலும் நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம் என்ன, உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார்? இத்தனை யோகங்கள்லாம் சொல்கிறீங்களே ஐயா, இந்த யோகங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னுடைய சுயஜாதகத்தில் லக்னாதிபதி நல்லா இருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சிக்காமல் நீங்கள் பண்ணும்பொழுது சில குழப்பங்களுக்குள்ளே ஆளாயிடுவீங்க. இது வந்து நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி ஃபாலோயர்ஸ்க்கெல்லாம் பணிவோடு சொல்கிறேன். சரிங்களா? இதை நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களோட ஜோதிடத்தை போகும்போது தப்பே கிடையாது. நீங்கள் எங்களை மாதிரி கர்ம தொழிலில் நீங்கள் இல்லை, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் உங்களுடைய நல்வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தசாநாதன் நடக்குது, உங்களுக்கு என்ன புத்திநாதன் நடக்குது, அதே மாதிரி உங்களோட லக்னாதிபதி யார், லக்னங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, அது வீக்காக இருக்கா, அப்போ வீக்காக இருந்ததுன்னா அப்போ ஜோதிடத்து ரீதியாக அதை சரி செஞ்சுக்க முடியுமா? இப்போ அடுத்த கேள்வி வரும், லக்னாதிபதி ஒருத்தருக்கு நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த யோகங்களை எல்லாம் அனுபவிப்பாங்க. அனுபவிக்கிறதுக்காகவே சில அமைப்பில் பிறப்பாங்கங்க. நீங்களே கூட பார்க்கலாம், நீங்கள் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க, செய்வீங்க, உங்கள் கூடையே கூட இருந்திருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய காலங்கள் இருந்திருப்பாங்க. இப்போ டக் 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 டக்குன்னு அந்த தசாநாதன் வரக்கூடிய காலங்களும் அந்த யோகம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த காலங்களெல்லாம் அப்படி ஒரு ஏறுற மாதிரி டக் 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 டக்குன்னு முன்னேறிவாங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் நல்ல நீங்கள் சூட்சம நிலையை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரி லக்னாதிபதி இருக்கக்கூடிய இடங்களும் அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் அவரை பார்க்கக்கூடிய பார்வைகளும் இதெல்லாம் வரும். தட் இஸ் வாட் காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் தான் ஜோதிடம். இப்போ இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும் பொழுது அவங்க ஜெயிச்சிட்றாங்க. சரி, இப்போ அடுத்த ஒரு தியரிக்கு வருவோம். ஒருவேளை லக்னாதிபதி ஜாதகத்தில் சரியாக இல்லை, இது வந்து நம்மளால் மாற்ற முடியுமா? அதுவும் உங்கள் சுய ஜாதகத்திலேயே உண்டு. ஏன்னா அதாவது லக்னாதிபதி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிளானட்ஸ்ன்னு இருப்பாங்க. சரிங்களா? அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் இருக்காங்க, அதாவது அவங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க எந்த பாவத்தில் இருக்கிறாங்க, அந்த பாவத்தில் இருக்கிற போது இவங்க என்னென்னலாம் யோகத்தை கொடுக்குறாங்க, அதே மாதிரி இதை மாற்றக்கூடிய தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன வழிபாடுகள் செய்யலாம். சில பேருக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இருக்கும். அப்போ இருக்கும்பொழுது அவங்களுக்கு என்ன இருக்கும்னா, வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கக்கூடிய தன்மைகளை இந்த வழிபாடுகள் கொடுக்கும். சில சுய ஜாதகத்தில் ஒரு சில கரெக்ஷன்ஸ்னால் இதுக்காக வந்து பேரை மாற்றுறதோ, வீட்டை மாற்றுறதோ, இது பண்ணுறதோ, அது பண்ணுறதோ, பச்சைக்கல் மஞ்சக்கல் போடுறதோ இதிலெல்லாம் விஷயம் அல்ல. பட் வழிபாடுகள் மூலமாக நீங்கள் உணரணும். அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணரும் பொழுது அந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது விடாமல் செய்யணும். அதில் குறைபாடு இருக்குது அப்படின்னா இப்போ சித்தர்கள்லாம் என்ன சொல்லிட்டு போனாங்க, ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுக்கக்கூடிய அற்புதமான கலை.
அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க சித்தர்கள்லாம் வந்து, அந்த வழிபாடுகளை தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது, இப்போ ஒரு 50 மார்க் கிடைக்கக்கூடிய இடத்துல, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம், 50 மார்க் கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்ததுன்னா அந்த வழிபாடுகள் செய்யும்போது ஒரு 70 மார்க் வரும். அப்போது சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் இல்லையா? இதை விட இது பெட்டராக இருக்கக்கூடிய அமைப்புகளையும் இந்த வழிபாடுகள் மூலமாக செஞ்சுக்கலாம். அப்போ உங்கள் சுயஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை செஞ்சுக்கிறது விசேஷத்தை கொடுக்கும். லக்னாதிபதி சூப்பராக இருக்காருங்க, எனக்கு நல்ல தசாநாதன் இருக்குது, புத்திநாதன் இருக்குது, அதெல்லாம் நான் ரொம்ப ஜம்முன்னு இருக்கேன்னா இந்த பதிவுக்கு வந்து நீங்கள் இது உங்களுக்கு தேவையே படாது. பட் இல்லை, நான் ரொம்ப சிரமப்படக்கூடிய அமைப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. எல்லா யோகமும் சொல்கிறாங்கங்க, ஆனால் அனுபவிக்கவே முடியலையே எங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கவங்களுக்கு தான் இந்த பதிவு வேலை செய்யும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கும் போது நல்ல மாற்றங்கள் இருக்கும். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப தடையாக லைஃப் ஃபுல்லாகவே இருந்துகிட்டே இருக்குது, என்னாலாம் பரிகாரமே செய்ய முடியாதுங்க, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, எனக்கு அடுத்த வேலை சாப்பிட்றது கூட கஷ்டப்படுறேன்னா சில பேர் பேசுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி அமைப்பிலலாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி எளியவர்களுக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம பானலிங்கத்தை வந்து ஒரு சங்கல்பமான ஒரு பிரார்த்தனையாக வச்சு எல்லாருக்குமே இலவசமாக கொடுத்துட்டுருக்கோம். தேவைப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தாராளமாக தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுட்டு திருச்சி மற்றும் சென்னையில் வந்து நேரடியாக வந்து முன்பதிவு செஞ்சு எங்களோட பானலிங்கத்தை, அந்த பூஜை செஞ்ச பானலிங்கத்தை இலவசமாகவே அன்புக்காக வாங்கிட்டே போங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக உங்களுக்கு வாழ்க்கை மாறும். இதெல்லாம் ஒரு நாள் மேஜிக்லாம் நடக்காத அன்பர்களே. நீங்கள் எந்த லக்னமாக இருங்க, என்ன ராசியாக இருங்க, யாராக இருந்தாலும் இந்த பானலிங்க ஸ்வரூபமான சிவசக்தி ஸ்வரூபத்தை வழிபட மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்கூட நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் பார்க்கும்போது அது காலங்கள் வரும் பொழுது யாரோ உங்கள் ஆஸ்ட்ராலஜரே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் விஷயங்கள் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது மாற்றங்கள் வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வழிகளும் இது கொடுக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. அதே மாதிரி நம்ம பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் கேலண்டர் 2023க்கான அந்த மாத கேலண்டர் வந்து இருக்குது. தேவைப்படுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் திருச்சி, இது இப்போ எப்படி நான் பானலிங்கத்துக்கு உங்களுக்கு சொன்னேனோ அதே முறையில் நேரடியாகவும் வந்து வாங்கிக்கலாம், இல்லை போஸ்டல் கட்டணங்களுக்கு செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. இதே மாதிரி இந்த வழிபாடுகள்லாம் செய்யும் பொழுது, இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது இறுக்கி நீங்கள் பிடிச்சிக்க வேண்டியது யாருன்னா உங்கள் குலதெய்வத்தை விட்டுறக்கூடாது. எப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி ஜாதகத்தில் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, லக்னாதிபதின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டெனில் அது உங்கள் குலசாமி மட்டுமே. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். ஜாதகப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இதை நீங்கள் பண்ணிக்கணும். இதை நீங்கள் பண்ணிக்கும் பொழுது நல்லபடியாக பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய அஸ்ட்ராலஜர் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது, ஒன்று பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கும் ஒரு சூட்சம நிலை சொல்லித்தரேன். அந்த லக்னாதிபதி யாராக இருக்காங்களோ அந்த லக்னாதிபதிக்குள்ளே சாமின்னு இருக்குது, சரிங்களா? அந்த சுவாமியை இறுக்கமாக பிடிச்சிடணும், அந்த சுவாமியை விடவே கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது எந்த இடத்துல கெட்டு போயிருக்காரோ அந்த பாவத்துக்குள்ள தெய்வத்தையும் இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா தெய்வம் நம்மளை கெடுக்காதுங்கிற ஆணித்தனமான நம்பிக்கையை நீங்கள் வச்சுட்டு அந்த வழிபாடுகளும் செய்யும்போது அதோட தாக்கத்திலேருந்து தப்பிச்சிடலாம் நண்பர்களே. மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ.